வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலோட என்னாச்சு டைரக்டரோட பெயில் இன்னைக்கு வந்தது, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, டைரக்டர்ஸ் பெயில் வந்து இவ்வளோ காலமாக வந்து இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி தனபால் அப்படிங்கிறவங்களோட பெஞ்சில் தான் வந்துட்டு இருந்தது. ஒத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஹியரிங், சரிங்களா? அப்புறமா ஐட்டம் நம்பர் மாறி 18ஆம் தேதி, 25ஆம் தேதி, 28, 30, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நேற்று 11, அதுக்கப்புறம் இன்னைக்கு 12 வந்துருந்துலாம். முன்ஜாமீன் போட்டிருக்கலாம். ஆன்டி பெயில்னா ஆன்டிஸ்டிபிடி பெயில், முன்ஜாமீன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திரும்ப வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து இன்னைக்கு ஜட்ஜி வந்து மாறி இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா ஜெகதீஷ் சந்திரா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அப்படிங்கிற ஜட்ஜிக்கு மாறி இருந்தாங்க. பட்டு ஆனால் இன்றைக்குமே வந்து இந்த கேஸுக்கான ரிசல்ட்ஸ் வரல. இது போஸ்ட் தான் இருக்குது. சம் அதர் கோர்ட், போஸ்ட் பிஃபோர் சம் அதர் கோர்ட். அதாவது திரும்பவும் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. திரும்ப வந்து இந்த கோர்ட்டுக்கே நம்ம ஜனபால் ஜட்ஜ் அவங்க கோர்ட்டுக்கே வந்து திரும்ப மாறிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஆதாரத்தோடு உறுதி செய்யப்பட்ட தகவல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட் ப்ராசஸ் இப்படி தான் தள்ளி போகும். நம்ம சொன்னது தான், நம்ம லைவ்லேயே சொன்ன விஷயந்தான். கோர்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சது நடக்காது, அது முடியாது, தள்ளி போகும். ஸோ இது தள்ளி போயிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு வருதா அல்லது நாளை மறுநாள் அந்த வீக்குள்ளே என்றைக்கு வருதா அப்படின்னு. கிறிஸ்டல் கிளியரான டேட் ஒன்றும் வெப்சைட்டில் அப்லோட் ஆகலை. ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் நிறைய நல்ல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. நிறுவனம் வந்து வீறு கொண்டு எழுக போகுது. எல்லா பிரச்சனையும் இன்ச்சாக சால்வ் பண்ணிகிட்டே வராங்க. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தொடர்படியாக யாருக்கும் எந்த விதத்துலையும் நஷ்டமாகாத விதத்தில் வருமானம் கொடுக்கறதுக்காக நமக்கு நம்ம சைடில் உள்ள தகவல் வந்துருச்சுன்னா, லைவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யாருமே கவலைப்பட தேவையில்லை. யாருக்குமே ₹1 கூட நஷ்டம் வராதவாறு நிறுவனம் செயல்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் கொஞ்சம் முன்ன பின்ன கூட அந்த மாதங்கள் ஆகலாம், 2-3 மாதங்கள் கூட ஆகலாம், முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு காலம் நிறுவனம் நமக்கான வருமானத்தில் குறைவு செஞ்சிடாது அப்படிங்கிறது நிவர்த்தியான உண்மை. நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. மேலும் இது போன்ற ஒரு உண்மையான தகவலோடு அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள். அப்புறம் வந்து இந்த சேனலில் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சுன்னா மட்டும்தான் உங்களோட நான் லைவில் தொடர்பில் இருக்க முடியும். நீங்கள் நான் லைவில் வரணும்னு விரும்புனீங்க அப்படின்னா மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே இந்த சேனலில் தான் வரும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நன்றிகள்.